ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டதன் மூலம் நீதித்துறை தோல்வி கண்டுவிட்டதாக அப்பீல் மனுவில் கூறப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்தது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மர்மமானது, முன்னுக்கு பின் முரணானது என்று அப்பீல் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர் இல்லாமலே சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி விசாரித்து முடித்துள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மொத்தத்தில் ஜெயலலிதாவை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பால் நீதித்துறையின் நோக்கமே தோல்வி கண்டுவிட்டதாகவும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் கேலிக்கூத்து தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டுமெனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக ஜெயலலிதா 8.2% சொத்துக்களையே வைத்திருந்ததாக நீதிபதி குமாரசாமி காட்டியுள்ள கணக்கில் பிழை இருப்பதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டிய கர்நாடக அரசு ஜெயலலிதா எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை உறுதிப்படுத்த வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக 10% சொத்துக்கள் இருந்தால் விடுதலை செய்யலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பு ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குக்கு பொருந்தாது என்றும் அப்பீல் மனுவில் கூறப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு அப்பீல் செய்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்த பெங்களூர் தனி நீதிமன்றத்தின் தீர்ப்பை கர்நாடக உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ஜெயலலிதா உள்ளிட்ட 4 விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதால் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்ய வேண்டியது அவசியம் என அரசு வக்கீல் PV ஆச்சாரியா பரிந்துரைத்திருந்தார். அதை ஏற்று அப்பீல் செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்தது. அதன்படி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு சார்பில் செவ்வாயன்று அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக அரசின் சார்பில் வக்கீல் ஜோசப் அரிஸ்டாட்டில் மனு செய்தார். அப்பீல் மனுவுடன் 4000 பக்கங்களை கொண்ட ஆவணங்களையும் அவர் தாக்கல் செய்தார். அப்பீல் மனு எப்போது விசாரணைக்கு வரும், எந்த பெஞ்ச் விசாரிக்கப் போகிறது போன்ற முடிவுகளை தலைமை நீதிபதி HL தத்து விரைவில் எடுக்க உள்ளார். ஜூலை 25ஆம் தேதி மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று CBSE அறிவித்துள்ளது. 2015-2016 கல்வியாண்டுக்கான அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வை CBSE கடந்த மே 5ஆம் தேதி நடத்தியது. நுழைவுத் தேர்வுக்கு முன்னதாகவே ஹரியானாவில் கேள்வித்தாள் வெளியானதாக எழுந்த சர்ச்சை உறுதியானது. அதையடுத்து நுழைவுத் தேர்வை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் மீண்டும் நுழைவுத் தேர்வை 4 வாரங்களுக்குள் நடத்த CBSEக்கு உத்தரவிட்டது. ஆனால் 4 வாரங்களுக்குள் நுழைவுத் தேர்வை நடத்த முடியாது என CBSE உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ஜூலை 25ஆம் தேதி அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வு மீண்டும் நடத்தப்படும் என CBSE அறிவித்துள்ளது. இந்த நுழைவுத் தேர்வை நாடு முழுவதும் 6.3 லட்சம் மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். கோவையில் இதயம் டாட்ஸ் நிறுவன அப்பளத்தில் புழுக்கள் இருந்தது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சரவணம்பட்டியை அடுத்த வையாபூரியைச் சேர்ந்த ஆனந்தன் அப்பகுதியில் உள்ள மளிகை கடையில் இதயம் நிறுவனத்தின் தயாரிப்பான டாட்ஸ் அப்பளம் வாங்கினார். வீட்டிற்கு சென்று பிரித்து பார்த்தபோது அதில் புழுக்கள் நெளிவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அப்பளத்தில் புழுக்கள் இருந்தது தொடர்பாக மாவட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அதிகாரிகளிடம் ஆனந்தன் புகார் அளித்தார். அப்பளத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை சோதனை செய்ய ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளனர். பயங்கரவாதி லக்வியின் விடுதலைக்கு எதிராக இந்தியாவின் முயற்சிக்கு சீனா தடுத்துள்ளது. 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல் சம்பவத்தின் மூளையாக செயல்பட்ட லஷ்கர்-இ-தாய்பா இயக்க பயங்கரவாதி ஜாகிவுர் ரஹ்மான் லக்வி கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி ஜாமீனில் விடுதலையானார். லக்வியை ஜாமீனில் விடுவித்தது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் தடுப்பு நடவடிக்கை குழுவில் இந்தியா புகார் அளித்தது. லக்வியை மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டுமென்ற இந்தியாவின் கோரிக்கை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் தடுப்பு நடவடிக்கை குழு விவாதித்தது. லக்வியை ஜாமீனில் விடுவித்தது தொடர்பாக பாகிஸ்தானிடம் கருத்து கேட்க குழு முடிவு செய்தபோது குழுவில் இடம்பெற்றுள்ள சீனா எதிர்ப்பு தெரிவித்தது. இந்தியா போதுமான ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை என சீனாவின் பிரதிநிதி கூறியதை அடுத்து பாகிஸ்தானிடம் விளக்கம் கேட்கும் முடிவை ஐக்கிய நாடுகள் சபையின் தடுப்பு நடவடிக்கைகள் குழு தற்காலிகமாக கைவிட்டுள்ளது. டெல்லி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் அமளி தும்மளியுடன் துவங்கியது. டெல்லி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் செவ்வாயன்று பிற்பகலில் துவங்கியது. கூட்டம் துவங்கியதும் போலி பட்டப்படிப்பு சான்றிதழ் விவகாரத்தில் கைதான முன்னாள் சட்ட அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தோமர் விவகாரத்தை பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் எழுப்பினர். தோமரை MLA பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என கோரி கோஷங்களை முழங்கினர். இதனால் உண்டான அமளி தும்மளியால் சபையை 15 நிமிடங்களுக்கு சபாநாயகர் ராம்நிவாஸ் கோயல் ஒத்திவைத்தார். பணிக்கு வராத டாக்டர்கள் மீது எஸ்மா சட்டம் பாயும் என டெல்லி அரசு எச்சரித்துள்ளது. டெல்லியில் 20க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் டாக்டர்கள் சம்பள உயர்வு, பணியின் போது பாதுகாப்பு என்பன போன்ற 19 கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். டாக்டர்களின் கோரிக்கைகளை டெல்லி அரசு ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த போதும் டாக்டர்கள் தங்களது போராட்டத்தை செவ்வாயன்றும் தொடர்ந்தனர். செவ்வாய் காலை 11 மணிக்குள் பணிக்கு திரும்பாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்தும் டாக்டர்கள் வேலைக்கு திரும்பவில்லை. அதையடுத்து பணிக்கு வராதவர்கள் மீது எஸ்மா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி அரசு அறிவித்துள்ளது. நாகர்கோவில் அருகே விவசாயி வீட்டில் குவித்து வைக்கப்பட்டிருந்த வைக்கோலில் இருந்து 50க்கும் மேற்பட்ட மலைப்பாம்பு முட்டைகளை வனத்துறையினர் எடுத்தனர். நாகர்கோவில் அருகே புத்தேரி
கிராமத்தைச் சேர்ந்த நம்பிராஜன் என்பவர் தனது வீட்டில் வைக்கோலை குவித்து வைத்திருந்தார். இந்த வைக்கோலுக்கு இடையில் அடிக்கடி சத்தம் கேட்டதை அடுத்து நம்பிராஜன் வைக்கோலை அகற்றிய போது அதில் மலைப்பாம்பு முட்டைகள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அங்கிருந்த 50க்கும் மேற்பட்ட மலைப்பாம்பு முட்டைகளை கைப்பற்றினர். பின்னர் அதனை பத்திரமாக எடுத்து சென்று காட்டுப் பகுதிக்குள் கொண்டு வைத்தனர். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் 1008 பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மிகவும் பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆணிப்பூர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு செவ்வாயன்று பக்தர்கள் 1008 பால்குடங்களை எடுத்து ஊர்வலமாக வந்தனர். பால்குடங்கள் கோவிலுக்கு வந்தவுடன் அம்மனுக்கு பாலால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடத்தப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் செவ்வாயன்று ஆணி தேரோட்டம் நடந்தது. முன்னதாக நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதையடுத்து சுவாமியும் அம்பாளும் திருத்தேரில் எழுந்துள்ள அவர்களைத் தொடர்ந்து விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேரில் எழுந்தருளினர். பின்னர் பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. புதனன்று மகா அபிஷேகம் நடைபெறுகிறது.